அம்மா தெருக்கோடியில பால் பூத்து இருக்குதே, போய் பால் வாங்கிட்டு வந்துடுறியா? சரிப்பா. இந்தாமா பனி பெய்யுதே, தலையில அந்த துணியை போட்டுப்போ. பால் காடுங்க. ஐயோ, இங்க வச்சு தொலைச்சானே எங்க அப்பா, ரொம்ப தூரம் போயிருப்பாளே. அப்பா என்னவா இன்னும் பால் வரலையா? பயமா இருக்குப்பா, ஒரே இருட்டா இருக்கு, நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. நம்ம இந்த வயசான காலத்துல பனியில என்ன போக சொல்லிக்கிட்டு. சரி சரி கொடு. சாதாரணமா 8 மணிக்கு முன்னாடி எழுந்திருக்க மாட்டேன், 5 மணிக்கே எழுந்திருச்சு பால் வாங்க போறேங்கிற. அப்பா பாரு, இந்த வயசான காலத்துல எவ்வளவு நாள் நீயே கஷ்டப்படுவ பாவம், நான் பாத்துக்கிறேன்ப்பா. இனிமே நான் தான் பால் வாங்க போறேன். வரட்டுமா? ஆச்சரியமா இருக்கு. ஏங்க, இந்த இருட்டுல நீங்க தனியா போகணுமா? உங்க அப்பாவை அனுப்ப கூடாதா? எனக்காதுப்பா அப்பா. வண்டி சரியா தாண்டா இருக்குது. மாடே வண்டி மறுபடியும் ரிப்பேரா? இல்லப்பா, கிளம்பிட்டேன். மணி ஆகுது இல்ல? இந்த பில்ல கொஞ்சம் பாஸ் பண்ணி கொடுறா. சப்ளை வந்து உட்காந்துருக்கான், சொன்னா கேட்க மாட்டாங்கிறான் பாவன். டெய்லி வரான் பாவன். சாவித்திரி கைது போட்டிருக்க. ஓ, ஐம் சாரி. லவ் தெரியலடா, ஐ டோன்ட் நோ. எங்கிட்ட ஏத்தாப்புல சாவித்திரி ஒரு பொண்ணு புதுசா குடி வந்திருக்கா. இன்ஃபேக்ட் நான் தான் வீடு பார்த்து கொடுத்தேன். தினம் என்ன பாக்குறா, பேசுறா, பழகுறா, வீட்டுக்கெல்லாம் கூட வரா. ஆனா லவ் பண்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டேங்கிற. பட் நீ எவ்வளவு லவ் பண்ற? அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண தெரியாம முழிக்கிற. ஒண்ணு பண்ண அண்ணன் ஐடியா வச்சுக்கோ. அதாவது அந்த பொண்ணுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அந்த விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. லவ் தன்னால வரும். அப்படியா? அப்ப அந்த பொண்ணுக்கு தேவையான விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணா லவ் தானா வருமா? செய்யற. என்ன மறைச்சு எடுத்துட்டு போற? உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. என்ன என்னது ஹிந்து? இதேப்ப மறைச்சு எடுத்துட்டு போற? ஏய், எதிர் வீட்டு தனிகாயத்தில் பொண்ணு சாவித்திரி வேலை தேடுதான். நம்ம வீட்டுல பேப்பர் போட்ட உடனே இந்த பையன் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறான். சாவித்திரி வேலை தேடுறாளா? பின்ன என்ன சத்தியவானியா தேடுவா? அட பாபா, இந்த காலத்துல SLC படிச்ச பொண்ணுக்கு ஏன்பா வேலை கொடுப்பான்? அவ BA படிச்சிருக்காடா. BA? அட பாபா, என்னதான் BA படிச்சிருந்தாலும் இந்த காலத்துல டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் தெரியாட்டா வேலை கிடையாதுப்பா. அதையும் படிச்சிருக்காளே. அதையும் படிச்சிருக்கா? ஆசை. அவளை பார்த்தா 30 வயசு இருக்கும் போல இருக்கு. ஏன்பா வேலை கொடுப்பான்? 30 வயசா? 22டா. 22 தானா? இதை என்கிட்ட முதல்லயே சொல்ல வேணாமாடா? இன்னைக்கு தான் ஒரு பொண்ணை இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்கேன். இப்ப வந்துடுவாளே. அவளை கழிச்சு கட்ட ஒண்ணும் வழியே கிடையாதா? நோ நோ, அதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்றவன். ஓஹோ, சரி. அடுத்த வாரம் நம்ம ஆபீஸ் வரலாம். பாலச்சந்திர சார் கூட வரேன்னு சொல்லிருக்காரு. உன்னை ஹீரோவை போட்டா அடுத்த கமல் நீ தான் நினைச்சேன். பேட் லக். பாலச்சந்திர சார் வர்றாரா? நிஜமாவா? அப்படின்னா உனக்காக கொஞ்சம் ரூல்ஸை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன்டா. சோ இப்போ இன்டர்வியூக்கு வர பொண்ணை கைச்சு கட்டுறேன், நான் கூட்டிட்டு வர பொண்ணை ஓகே பண்றேன். சரிடா கண்ணா, அடுத்த கமல் நீ தான்டா. கமலா? கமலா? சார் சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். என்ன தம்பி அவ்வளவு அவசரம்? சார், சாவித்திரி இருக்காளா? அவ வெளியே போயிருக்கா சார். அவளுக்கு நல்ல கம்பெனில வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா. அவ கூட ஏதோ ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு தான் போயிருக்கா. இன்டர்வியூக்கா? எந்த கம்பெனிக்கு? இந்த கம்பெனிக்கு. ஐயோ, இந்த கம்பெனிக்கா? ஓ காட், ப்ளீஸ் சார். என்ன தம்பி?
ஆரம்பிக்கலாமா? உன் பேர் என்ன? சாவித்திரி. சரி. எல்ஐசியோட உயரத்தை அங்குலத்துல சொல்லு பாப்போம். அங்குலத்திலயா? ஆ. தெரியாது சார். தெரியாதா? ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். நம்பர் 2, தேனாம்பேட்டையில இருந்து சாந்தி தியேட்டர் வரையிலும் மவுண்ட் ரோட்ல எத்தனை லைட் போஸ்ட் இருக்கு? லைட் போஸ்டா? ஆ. ரெண்டுமே இல்ல சார். அதுவும் தெரியாதா? ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். நம்பர் 3, வானவெளியில போனாரு ராகேஷ் சர்மா, அவரோட மச்சினம் பேர் என்ன? ராகேஷ் சர்மாவோட மச்சின பேரா? ஆ. சார், இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் எனக்கு பதிலே தெரியாது சார். தெரியாதா? தெரியாதா? யூ ஆர் அன்ஃபிட். அன்ஃபிட். உள்ள இன்டர்வியூ எடுக்குதா? சாவித்ரி, வா வா வா. நீங்க தான் இன்டர்வியூக்கு வந்திருக்க? அப்கோர்ஸ் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அப்பா வீட்டுல சொன்னாரு. அவர் சொன்ன நான் என்ன பண்ண தெரியுமா? இந்த ஸ்கூட்டர் அதை எடுத்துட்டு நேரம் உனப்பா கட்டுறன்னு ஓடி மேனேஜர் கண்ணா கேள்வி கேட்டானா? சாவித்ரி, ஏமா, உனக்கு தான் இன்டர்வியூ முடிஞ்சு போச்சுல, நீ போலாம். ஏய், நீ சொன்னபடி இந்த பொண்ணை கழிச்சு கட்டிட்டேன். நீ கூட்டிட்டு வர்றீங்க, அந்த பொண்ணு எங்கடா? ஏய், ஹலோ, எப்ப ரிஹர்சல்? என்ன ரிஹர்சல்? நம்ம டிராமா ரிஹர்சல். எந்த டிராமா? அதான்டா, என்ன ஹீரோவா போட்டு பாலச்சந்திர சார் கூட வர்றாரு சொன்னீங்க, அந்த டிராமா. நம்ம டிராமா? ஆமா. ஒன்ன ஹீரோவா? ஆமா. முதல்ல கட்டி ஹீரோ காரியத்தை கெடுத்துட்டேடா பாவி. சாவித்ரி, வாழ்வே மாயம். என்ன லுக்கு? டைப் பண்ணியா? ஓகே, உன்னை மன்னிச்சிட்டல, அப்புறம் என்னடா? அது சரிடா. ஆனா உங்களைத்தான் காதலிக்கிறேன் அப்படின்னு வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாளே. ஆமாண்டா, ஒரு பொண்ணு உன்னை காதலிக்கிறேன்னு வெக்கம் இல்லாம சொல்லுமா? நாமளே புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அவ அப்படி சொல்றதுக்கும் வழி இருக்கு. எப்படிடா? அவ முன்னாடி நீ ஒரு ஹீரோன்னு காமிச்சுக்கணும்டா. அப்படின்னா அவளுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்துல நீ எக்ஸ்பர்ட்னு ப்ரூவ் பண்றா. அப்படி சொல்றியா? லவ்லியா? வாங்க மார்க்கண்டேயன். என்னங்க ப்ரூஸ்லி படத்தெல்லாம் கட் பண்றீங்க? ப்ரூஸ் என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் படம் எங்க வந்தாலும் நான் பாப்பேன். அப்பா இருக்காரா? இப்பதான் வெளியே போனாரு. கராட்டேனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏன் உங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்காதா? இந்த பாருங்க, இந்த இந்த ஆர்விடி மணியை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியுமே. தெரியுமா? அவன் ஸ்டூடெண்ட்டுங்க. அவரும் உங்க ஸ்டூடெண்டா? அத தெரியவே தெரியாதே. அவருக்கே தெரியாதே. அப்போ நீ கராட்டே மாஸ்டரா? என்ன அப்படி கேட்டீங்க? இந்த பாருங்க, இப்படி வர முடியாதோ அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, எங்க வீடு கட்டும் போது நாங்க கொத்தனாரே வைக்கல. ஒவ்வொரு செங்கல்லையும் எங்க கையாலேயே உடைச்சு கட்டிருக்காங்க. அப்படியா? இப்போ கிளாஸ் எடுக்கிறீங்களா? எடுக்கிறேன். 13 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஏன் நீங்க ஏதாவது கராட்டே கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க பயத்து சிரிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, கராட்டேனா பயப்படவே கூடாதுங்க. நேரம் வந்து பாருங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ல யாராவது ஒரு பையன் தப்பு பண்ணா போதும், உடனே பெல்ட்டை கழட்டிடும். அது போட்டோம், நான் ஒரு நாளைக்கு வந்து பாக்கட்டுமா? ஒரு நாளைக்கு என்னங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வாங்க. ஆனா ஒரு சின்ன விஷயம், ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். ஏ அது அப்படிதான். இந்த ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்களா, அதுதான் கராட்டேக்கு உகந்த நாள். நீங்க தான் சார் என்ன காப்பாத்தணும். நீங்க தான் என்ன காப்பாத்தணும். இல்ல சார், உங்களால தான் சார் முடியும். என்ன மார்க்கண்டையா? சார், ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? இப்படி வரீங்களா? என்ன சார், நாங்கெல்லாம் ஸ்டூடெண்ட் மாதிரி அடிக்கணும், மாசமா அடிக்கணுமா? ஆமா சார். அந்த பொண்ணு எப்போ வரும்?
வந்துகிட்டே இருக்கேன் சார். வர சொல்லு, போப்பா போ. சார் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், போ. பாய்ஸ், எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் சார். எவனோ ஒருத்தருக்காக ஸ்டூடெண்டா நடிக்கிறதுக்கு நான் ஆசைப்படல. ஜான்சன் பிகாம். நோ, ஐ எம் பேசி. அதெல்லாம் சொல்ல வரல ஜான்சன். பையன் ஏதோ காதல் இதுல மாட்டிருக்கானா, ஒரு half an hour அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஓகே சார், உங்களுக்காக 3 தடவை மாட்டி நான் பொறுத்துக்குவேன். 4வது தடவை கை மேல பட்டுச்சு நடக்கிறதே வேற. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன், நீ போப்பா. ஜாயின். உங்களுக்கு தான் வெயிட் பண்றேன். வாங்க வாங்க வாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான், நம்ம கிளாஸ் தான். உட்காரீங்களா? யூஸ்வலா இங்க தான் கிளாஸ் எடுப்பீங்களா? அவங்க மொட்டை மாடி தப்பா நினைக்காதீங்க. கராட்டே மொட்டை மாடியில் ரொம்ப நாளா வருங்க. சத்தம் ரொம்ப வரும்ல? ரொம்ப ஜாஸ்தி வருங்க. ஆனா நீங்க நான் இருக்க வரைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாம் கம்ப்ளீட் நான் பாத்துக்கிறேன். ஓகே, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. நான் இருக்கேன். ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ் எஸ். உங்களுக்கு கன்வீனியன்ட் இருக்கா? ஓகே ஓகே. கிளாஸ் அலர்ட். How many times? H. Hey. Yeah. Sure. H. Hey. Go. H. Go. Hey. Go. H. Go. Hey. Go. H. Go. H. Go. H. Go. Hey. Go. Hi. Hey. Go. H. Go. அறிவு கட்ட மடையா யார சொல்றது? Hi. Hey. Go. 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 ராம் ரஹீம் ராபர்ட். என்னது மூஞ்சில மத பிரச்சாரமே நடந்திருக்கு? தாகமா இருக்கா? இருங்க. யா! என்ன உண்மையிலேயே கராத்தே கத்துக்கிட்டு பிரவுன் பெல்ட் வாங்கினவன் நான். ஆமா, கராத்தே தெரியும்னு கண்டபடி போய் சொன்னா கை கால உடைச்சிட்டு இப்படி கட்டிலேயே கிடக்க வேண்டியதுதான். ஏய், என்னடா ஐடியா கொடுத்த நீ? உன் பேச்ச கேட்டு கராட்டே தெரியும் போய் சொல்லிட்டேன். மூஞ்சியெல்லாம் புண்ணாக்கிட்டாங்கடா. வேற நல்ல ஐடியா இருந்தா குடுறா. கவலைப்படாத. லவ் லெட்டர் எழுதிடு. லவ் லெட்டரா? நமக்கு சரி வராதுப்பா. அதை விட பியூட்டிஃபுல் ஐடியா தரேன். ஒரு குமுதம் புக்கை எடுத்துக்க. நல்ல கதையா செலக்ட் பண்ணு. அதுல நான் எங்க வருதுன்னு பாரு. அதுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு தலையில ஒண்ணு போடு. அப்புறம் தேடு. உன்னை அப்படின்னு எங்கேயாவது வரும். வந்தா அதுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு 2ன்னு போடு. காதலிக்கிறேன் அப்படின்னு எங்கேயாவது இருக்கான்னு தேடி பாரு. இல்ல அடுத்த பக்கம் போ. காதலிக்கிறேன் எங்க இருக்கோ அதுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணி அது தலையில 3ன்னு போடு. அந்த புக்கை கொண்டு போய் உன் லவர் கிட்ட கொடு. அவன் புரிஞ்சுக்குவா. ஒருவேளை அவ புரிஞ்சுக்கலன்னா ரொம்ப சிம்பிள். குமுதத்தை திருப்பி வாங்கிட்டு வந்துரு.